வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு நல்ல நல்ல கருத்துக்களை, தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன். அந்த அடிப்படையில் ஆக்னஸ் கோன்ஜா போஜாஜியு என்ற இயற்பெயர் கொண்ட அல்பேனிய நாட்டிலே ஆகஸ்ட் 5, 1910 பிறந்த இந்திய திருநாட்டிலே அன்னை தெரசா என்று அழைக்கப்பட்ட தியாகத்தின் திருவுருவம் அன்னை தெரசா அவர்கள் குறித்தும், கருணையின் வடிவம்தான் அம்மா, தமிழக மக்களால் அம்மா என்று அழைக்கப்பட்ட இதய தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் குறித்தும் இந்த காணொலியில் காண்போம். அல்பேனிய நாட்டிலே பிறந்த அன்னை தெரசா அவர்கள் அங்கே இளம் வயதிலேயே 12-13 வயதிலேயே தான் ஒரு கன்னியாஸ்திரியாக மாற வேண்டும் என்ற முடிவெடுத்து அதற்கான நடவடிக்கைகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். புனிதத்திற்குரிய இந்த கன்னியாஸ்திரியாக அவர் மாற்றம் பெற்று 1929 இந்திய திருநாட்டிற்கு டார்ஜிலிங் பகுதிக்கு வந்து சேர்கின்றார். அங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் கல்வி பயிற்றுவிப்பதற்காக வந்தார். கல்வி மனிதனை மனிதனாக்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்கது என்று சொன்னால் கல்வி. இந்த கல்வியை போதிக்க வந்த 19 வயதிலே 19-20 வயதிலே இந்தியாவினுடைய டார்ஜிலிங் பகுதிக்கு வந்த மரியாதைக்குரிய அன்னை தெரசா அவர்கள் கொல்கத்தாவின் தெருக்களிலே கேட்பாரற்று அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக இருந்த தொழுநோயாளிகளை எல்லாம் கண்டார். அவருடைய காயங்களுக்கு மருந்திடுவோர் கிடையாது, ஆதரிப்போர் கிடையாது. அந்த தனித்து விடப்பட்ட அந்த ஜீவன்களை எல்லாம் பார்த்து மனமுருகினார். அந்த தாய் அத்தனை தொழுநோயாளிகளுக்கும் மருந்திடும் பணியை எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லாமல் செய்ய துணிந்தார் என்று சொன்னால் தியாகத்தின் திருவுருவம் அல்லவா? தியாகத்தின் திருவுருவமே என்று கூட நாம் அழைக்கிறோம் இன்றைக்கும் என்று சொன்னால் அதற்கு பொருத்தமானவர்தான் அன்னை தெரசா அவர்கள். அப்படிப்பட்ட அன்னை தெரசா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம் என்ற மாபெரும் திட்டத்தை பார்த்து கவர்ந்து இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை நேரில் சந்தித்து ஆசி கூற வந்தார்கள் என்று சொன்னால் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த மாபெரும் மக்கள் இயக்கம், தாய்குலத்தை பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற இயக்கம், தாய்குலத்தை மதிக்கின்ற இயக்கம், தாய்குலத்தை போற்றுகின்ற இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான். அப்படித்தான் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலே கருவிலே இருக்கின்ற குழந்தை பெண் குழந்தை என்று சொன்னால் கருவிலே அந்த பெண் குழந்தையை அழித்திடும் நடவடிக்கையில் ஈடுபட்ட காலம் ஒன்று உண்டு. இன்றும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் சட்டம் போட்டு உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால், உங்களால் அந்த பெண் குழந்தையை வளர்க்க முடியவில்லை என்று சொன்னால் தமிழக அரசு வளர்க்கும் என்று தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தவர்தான் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்படி பல்வேறு குழந்தைகளை, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகளை தொட்டில் குழந்தை திட்டம் மூலமாக வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு பலர் நல்ல நிலையிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற திட்டத்தை இதய தெய்வம் அம்மா அவர்கள் நடைமுறைப்படுத்தி அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியதற்காக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாராட்டி ஆசி வழங்க வந்தவர்தான் அன்னை தெரசா என்கின்ற நல்ல கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.